செவ்வந்தியின் வாக்குமூலத்தால் அதிரும் தென்னிலங்கை. மனிதர்களை இலக்கு வைத்து நடத்தும் நாடகத்திற்கு முக்கிய கதாபாத்திரமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் பெண்கள். அதிலும் பெற்றோரின் அரவணைப்பற்ற பெண்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களை இலகுவாக இனம் கண்டு பாசம் என்ற மோசமான வலைக்குள் பொறி வைத்து தள்ளிவிட்டு தமக்கான இலக்கை அடைகின்றனர் போதை மாஃபியாக்கள். இவ்வாறான போதை மாஃபியாக்கள் பெரும்பாலும் தேர்வு செய்யும் பெண்கள் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களாகவும் பொருளாதாரத்தில் பின்தள்ளப்பட்டவர்களாகவும் அதிகளவு சமூகத்துடன் ஈடுபடாதவர்களாகவும் இருப்பதையே விரும்பி அவர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். தேர்ந்தெடுக்கும் பெண்களுக்கு தாம் போதை மாஃபியாக்களிடம் மாட்டிவிட்டோம் என்று தெரிவதில்லை. பெண்களை பொருட்கள் விநியோகிப்பவர்களாகவும் இடம் விட்டு இடம் நகரும் செயற்பாட்டுக்கு மூலகர்த்தாவாகவும் பயன்படுத்திவிட்டு அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்களின் செயற்பாட்டை பாராட்டி அதிகளவான பணம் வழங்கும் பொழுது அந்த பணம் பெண்களின் கண்களை மறைக்க குற்றச் செயல்கள் தீவிரமடைகிறது. இவ்வாறு போதை மாஃபியாக்களுடன் தொடர்பை பேணிய பெண்களுள் இஷாரா செவ்வந்தியும் ஒருவர். யார் இந்த இஷாரா செவ்வந்தி? இஷாரா செவ்வந்தி சிறு வயதிலிருந்து மிகவும் துடிப்பான அழகான பெண் பிள்ளை. கல்வியில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு பெண். வீட்டில் இருப்பது, நாய்க்குட்டி வளர்ப்பது, பூந்தோட்டம் பார்ப்பது என அழகிய வாழ்வியலுடன் பயணித்தவரை சற்று சலனமடைய வைத்தது தந்தையின் பிரிவு. இவரது பெற்றோரின் திருமண வாழ்வு நெடுங்காலம் நீடிக்காமல் தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார். தாயாரின் அரவணைப்பில் செவ்வந்தியும் தம்பியும் வாழ்ந்து வரும் பொழுது செவ்வந்தியின் தாய்க்கு புதிய நட்பு ஒன்று அறிமுகமானது. அந்த நட்பு காரணமாக 2024ஆம் ஆண்டு இஷாரா செவ்வந்தியின் தாய் இஷாரா மற்றும் தம்பி ஆகியோர் போதைப் பொருளுக்கு எதிரான யுக்திய நடவடிக்கையின் பொழுது கைது செய்யப்பட்டு அதன் பின் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் விடுதலை செய்யப்பட்டனர். அந்த கைதை தொடர்ந்து இஷாரா அடைக்கப்பட்ட சிறைக்கூண்டில் பல தொடர்புகள் அவருக்கு கிடைத்தது. அதன் பின் அவரின் நடவடிக்கைகளிலும் மாற்றம் தெரிய தொடங்கியது. சிறையிலிருந்து விடுதலையானதும் பெரும்பாலும் வெளியிடங்களில் தங்குவதை வழக்கமாக்கி கொண்டுள்ள இஷாரா செவ்வந்தி தனது தம்பி மற்றும் சிறிய தந்தையை சிறைக்கு சென்று பார்வையிடுவதாக கூறி தினமும் சிறைச்சாலைக்கு சென்று வந்துள்ளார். சிறைச்சாலை தடுப்பு காவலில் இருந்து திரும்பியதும் செவ்வந்தியின் நடமாட்டம் சற்று வித்தியாசமாக இருந்தது. அழகாக ஆடை அணிவது, விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருப்பது, பெருமளவான பணப்புழக்கம் என அவரை சுற்றி இருந்தவர்களை திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் அவரது உறவினர்களோ நண்பர்களோ இஷாராவை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. காரணம், அவரின் படிப்பு, அழகு, அறிவு, துடியாட்டம், உறவுகளுடனான பாசம் என அத்தனையிலும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் தனது செயற்பாட்டை கச்சிதமாக செய்து வந்தார் இஷாரா செவ்வந்தி. அத்துடன் எலக்கந்தையில் வசித்து வரும் பொழுது கெஹல்பத்ர பத்மேயின் தொடர்பு அவருக்கு கிடைத்தது. அடிக்கடி பத்மேயின் வீட்டுக்கு இஷாரா சென்று வருவது வழக்கம். அதேபோல் அவரது குடும்பமும் இஷாராவுடன் நெருங்கி பழகியுள்ளனர். அவர்களின் நெருக்கம் பின்னாளில் குடும்ப உறவினர்களாக மாறியது. வெளியிடங்கள், கோயில்கள் என்று சுற்றுலா செல்வது அந்த குடும்பத்துடன் வழக்கமாக்கி கொண்டார். உண்மையில் இஷாரா கெஹல்பத்ர பத்மேயின் குடும்பத்துடன் இணைய இஷாராவின் தாயின் நண்பர்தான் காரணம். இஷாராவின் தாய் யுக்திய நடவடிக்கையின் பொழுது கைது செய்யப்பட்ட பின் தனது நண்பரின் உறவை கைவிடும் பொழுது தாயின் நண்பர் இஷாராவுக்கு ஆசை வார்த்தை கூறி உங்களை நன்றாக பார்த்து கொள்வேன் என கூறி பின்னாளில் இஷாரா செவ்வந்தியுடன் தனது காதல் தொடர்பையும் பேணி வந்துள்ளார். இஷாரா செவ்வந்தி காதலருடனான நட்பின் அடையாளமாக அறிமுகமான நட்புத்தான் கெஹல்பத்ர பத்மே. கெஹல்பத்ர பத்மேக்கும் இஷாராவுக்கும் உடனான உறவு அன்னை தங்க பாசமாக அமைந்தது. அத்துடன் இலங்கையில் தான் தொடர்ந்து தங்கினால் போதைப் பொருள் தொடர்பான கைதில் தானும் கண் வைக்கப்படலாம் என எண்ணி கெஹல்பத்ர பத்மேயுடன் தன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமா என வினவினார் இஷாரா செவ்வந்தி. அவரது கூற்றை தனக்கு சாதகமாக்கிய கெஹல்பத்ர பத்மே அவரிடம் கூறிய விடயம்
எனது தந்தையை கொலை செய்தவரான கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளேன். இந்த திட்டத்திற்கு உதவி புரிந்தால் உடனே தான் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு நாடு கடத்துவேன் என கூறியதை அடுத்து 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் ருமேனியாவுக்கு செல்ல உள்ளதாக கூறி தாய் மற்றும் உறவினர்களிடம் ஆசி பெற்று சென்றவரின் வாழ்வை திசை மாற்றியது கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்ய திட்டமிடப்பட்டது வெளிநாட்டில் என்றாலும் அதனை கச்சிதமாக காய் நகர்த்தியது செவ்வந்திதான். சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி வெளியேறுபவர்கள் அதிகமுள்ள நாட்டில் சட்ட புத்தகத்தை ஓட்டையாக்கி அதற்குள் கைத்துப்பாக்கியை திணித்து சட்டத்தரணி போல் வேடமேற்று சட்ட புத்தகத்துடன் நீதிமன்றத்துக்குள் நுழைந்து சூட்சுமமான முறையில் சட்ட புத்தகத்தை பரிமாறிவிட்டு கொலை நடைபெறும் வரை எவ்வித சலனமும் அற்றவராக நீதிமன்றத்துக்குள் நின்றுவிட்டு விரைவாக வெளியில் சென்று தனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்க ஆரம்பித்த பெண்தான் இந்த இஷாரா செவ்வந்தி. மத்துகம, மாத்தறை, கிளிநொச்சி, வட்டக்கச்சி, சாவகச்சேரி என கிழமைக்கொரு இடமாக மாறி தன்னையும் மாற்றி தான் சார்ந்தவர்களையும் மாற்றி அத்தனை போலீசாரின் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு கடல் கடந்தவர்தான் இந்த இஷாரா செவ்வந்தி. இந்தியாவுக்கு சென்றும் கூட அவரது பாதுகாப்புக்கான பயணம் நிறைவடையாமல் 5 நாள் பயணமாக தரை வழியாக நேபாள் சென்றவரை பல மாத காலம் தேடுதலின் பின் சர்வதேச சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்ட பெண்ணாக கைது செய்யப்பட்டு தனி விமானத்தில் அழைத்து வரப்பட்டு இலங்கை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று விசாரணை கைதியாக தனது வாக்குமூலத்தையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார். கடந்த காலங்களில் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்ள திட்டம் தீட்டிய குழுவினர் சிங்களவர்களின் வீடுகளில் தங்கி தமது காரியத்தை முடித்துவிட்டு சென்ற பொழுது தென்னிலங்கை அதிர்ந்தது. சிங்கள புலி ஊடுருவி விட்டது. மக்களே கவனம். சந்தேகத்துக்கிடமான புதிய நபர் நடமாடினால் உடனே போலீசுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைய அதே பாணியை போதை மாஃபியாக்கள் பின்பற்றி தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் பெயர்களை பயன்படுத்துவதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் செல்லும் பொழுது எறிந்துவிட்டு செல்லும் தடயம் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் குறிவைக்க ஆரம்பித்துள்ளது. இலங்கையர் என்ற கோணத்தில் பயணிக்கும் எம்மை பிரித்தாளப் போகிறது போதை மாஃபியா.